ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு த மினி டூர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, காஞ்சிபுரம் தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக 4 டெம்பிள்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காமாட்சி டெம்பிள். காஞ்சிபுரத்துக்கு எப்படி வரணும், டிக்கெட் ஃபேர் என்ன, கோவிலோட டைமிங்ஸ் என்ன, இதெல்லாம் நான் வீடியோவோட மீட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம காமாட்சி அம்மன் கோவில் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். இங்கே வெளியில் பூ, மாலை, அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. ஒரு மாலை 60 ரூபாய், அர்ச்சனை தட்டு 60 ரூபாய். நாம் ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம். இதில் வெயிட் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் போனது சண்டே, ஸோ ரொம்ப கூட்டம் இருந்தது. ஆனால் 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா பஸ்லையும் வரலாம், இல்லை ட்ரெயின்லையும் வரலாம். ட்ரெயினோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ், பஸ்ஸோட ஃபேர் 70 ருபீஸ். மார்னிங் 7:15க்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எடுக்கிறாங்க. ட்ராவலிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து வந்தால் 2 ஹவர்ஸ் ஆகுது அப்ராக்சிமேட். அண்ட் ட்ரெயின்லேருந்து வந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு 1 hour 45 minutes அப்ராக்சிமேட் ஆகும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட்டோஸ் இருக்கும். ஸோ அவங்க 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 4 கோவில் ப்ளஸ் ஒரு மார்க்கெட் காமிப்பாங்க. அண்ட் திரும்ப பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இங்கே வெளிப்புற தோற்றம் எல்லாமே ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. ரொம்ப பெரிய பரப்பளவில் கட்டியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணிக்கோங்க இயர்லியாகவே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது ஏகாம்பரநாதர் டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா சிவன் கோவில். இங்கேயுமே நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அவ்வளோ பெரிய கோவில். இங்கே வெளியிலே சிவனுக்கு வில்வம் இதெல்லாம் விற்கிறாங்க. தர பிரசாதம்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஞ்சிபுரம் இட்லி தான். ரொம்ப ஃபேமஸானது காஞ்சிபுரத்துலே. ஒரு இட்லி 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்கன்னா இதை வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கைலாசநாதர் டெம்பிள். இப்போ நம்ம பார்க்குற எல்லா கோயில்களுமே மதியம் 12 மணியோட நடை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 4க்கு மேலே தான் திறப்பாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறையா வடிவில் யாழி அப்படிங்கிறது இருக்கும். இது பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். ஒவ்வொரு தூண்லையுமே பார்த்தீங்கன்னா யாழி தான் இருக்கும். யாழினா சிங்க வடிவில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகளந்த பெருமாள் கோவில். இந்த வீடியோவில் நம்ம காஞ்சிப்பட்டு அண்ட் ஏன்ஷியன் ஹவுஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த vlogல பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.